வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? காலமாக சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன சாப்பிட நினைச்சாலும் பிள்ளைன்ற நினைவு தான் வரும். ஆனால் அவையிலும் நல்லா சாப்பிட என்ஜாய் பண்ண விட்டுருக்குறோம். ஓகே, இப்போ பின்னால் சத்தம் கேட்குறேன்னு சொல்லி எங்களோட லக்ஸி யூனிவர்சிட்டி சொன்னவேல் பவிச்சித்தி உங்களுக்கு ஒரு மெக் வாங்கி தரேன்ட்டு. சரி, வாங்கி தந்த அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன், சரியா? அங்கால பாருங்க, எல்லோரும் குளிக்கணும். இப்போ நாங்கள் இங்கே தான் காலமாக சாப்பாடு சாப்பிட வரோம். நாங்கள் பாலும் பட்டரும் ஊற்றி சாப்பிட்டுட்டு சலாட் ஒரு இடத்துக்கு போக போகிறோம். இங்கேருந்து காட்டுறோம் வாங்குவோம். இப்போ ஒரு முட்டை, அவிச்ச முட்டை உண்டு, சலாட், தக்காளி பழம், ஒரு சீஸ் உண்டு. அடுத்தது நிறைய ஒளிவன். இங்கே நல்ல ஒளிவன் காய் நல்லா இருக்கும், நல்ல டேஸ்டாக இருக்கும். அது ஒன்று எடுப்பேன். இப்போ ஒளிவன் காய் பிடிக்கும். அவங்கள நான் சலாட் எடுத்து சாப்பிட்றானே. நாங்கள் ஹோட்டலில் தங்கி நின்றா ஹோட்டல்லே புக் பண்ணி தான் வேறு இடத்துக்கு போவோம். ஏன்னா கொஞ்சம் பயமன்றதுக்காக முதல் தடவை வரைக்குள்ள மற்றபடி அப்புறம் தனியாக சென்னாந்தடவை வரைக்கும் நாங்கள் தனியாக போகிறது. மலோர்க்கா நாங்கள் இது முதல் தடவை. ஸ்பானியா மற்ற இடங்கள் எல்லா இடம் போயிருக்கிறோம். மலோர்க்காக்கு தான் முதல் தடவை. அப்போ அதனால் முதல் தடவை போயிட்டு எல்லா ஹோட்டலில் புக் பண்ணியிருக்கிறோம். அது மூலமாக தான் இன்றைக்கு ஏற்றி கொண்டு போவினோம். அந்த வீடியோ அப்புறம் காட்டுறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கோ. ஹோட்டலில் இருந்து பஸ் வந்துருக்குது ஏற்றுறதுக்கு. இதெல்லாம் நான் ஏறி போகிறேன். பஸ்ஸில் ஏறியாச்சு. அப்போ அந்த மயோர்க்காவுக்கு நாங்கள் குரோய்ஸ் பாட் வரைக்குள்ள இந்த கப்பல் இதில் நின்றது. அப்போக்கு நாங்கள் ஆனால் நிறைய இடம் சுற்றி பார்க்கல, கொஞ்சம் இடம் தான் பார்த்த நாங்கள். இது இப்படியே இங்கே கன நாள் நின்று பார்க்குறபடியா எல்லா இடம் மாறுதலாக பார்த்துட்டு போகலாம். கப்பல்கிட்ட பேரை பாருங்க, என்ன பேராண்டு, கோஸ்டாவா இல்லாட்டி எம்எஸ்ஐலேயும் நாங்கள், கோஸ்டாலேயும் நாங்கள் 4 தடவை குரோய்ஸ் பாட் போனாங்க. எனக்கு இந்த படம் விட்டு இருக்கிற மாதிரி ஞாபகம் இருக்கு. Pas de souci si vous parlez français, parce que moi aussi je parle français, kein problem, ich spreche auch Deutsch e anche italiano, perché prima non lo sapevo se parlavate inglese o no. We have free time also from Soler. We get the tram to Port of Soler. Allora, la cattedrale di Palma del stile gotico catalano, come vi dicevo, il pullman sarà il 327, ma non c'è problema se lo dimenticate, perché saremo quasi tutto il tempo insieme. E noi adesso andiamo verso la stazione di treno per prendere il treno che ci porta verso Soler e poi il tranvia che ci porta verso il porto di Soler. Allora dentro il treno abbiamo circa 50 minuti, 27 km e attraverseremo 13 gallerie. La più lunga sono 2 km 800 metri, la più lunga che attraversiamo dall'interno del treno. So, jetzt wir fahren von hier, wir haben links unsere Kathedrale und auch Almudaina Palast. Und jetzt wir fahren von hier Richtung Bahnhof. Unser Bus, aber wir sind immer zusammen. So, unser Bus Nummer 327, unser Busfahrer, er heißt Michael und ich bin Aisha. Wir fahren mit dem Zug
aus 1912 von Palma Richtung Soler. நாங்கள் வந்து இந்த ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுறோம். டிக்கெட் எல்லாம் அவையில் ஹோட்டலில் எடுத்து தந்தபடியாக ஓகே. அவள் வந்து அந்த மஞ்சள் கூட வச்சிருக்கிறா. அதை திறந்தோடனே நாங்கள் இந்த ட்ரெயினில் ஏறோம். எவ்வளோ சனம் இருக்கு பார்த்து. Okay, well. Ah, mais oui, c'est là-bas que j'ai beaucoup d'abord. ட்ரெயின் வலிக்கிட போகுது. ஃபோன் அடிச்சாச்சு. அந்த எல்லையில் ஸ்ரீலங்காவில் எல்லையில் போன மாதிரி இருக்குது. ஆனால் அது ஓப்பனாக இருந்தது. இது Se avessi arrivavo molto tardi, no, nel retrovisore. Se avessi che arrivavo molto tardi, solo volta che cambiassero via 5 centimetri, vabbè. Sí, pero además no tendré entendido a otro puesto. Vale, venga, como volgues. Vale, gracias. இது வந்து இந்த பெட்டி எங்களுக்கு வந்து ரிசர்வ் பண்ணுங்க. இது வந்து எங்களுக்கு வந்து ரிசர்வ் பண்ணி இந்த பெட்டி அவள் அங்களை கூட்டிக் கொண்டு வாரா. இது வந்து ஸ்ரீலங்காவில் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்குது. இந்த டுக்குன்னு டுக்குன்னு சத்தம் கேட்குறது வந்து ஸ்ரீலங்கா ரயிலில் போட மாதிரி தான் இருக்கும். இந்த இவங்க சுகத்த செம்பாட்டு மண். நாங்கள் அச்சுவேலி, ஆவரங்காய், புத்தூர் அப்படியே போகிறோம். பாருங்க புல்லின் நிறத்தை வெயிலத்துக்கு நல்லா காஞ்சு. ஆனால் அதையும் பார்க்கறதுல வடிவாக இருக்குது, நல்ல மஞ்சள் கலர் மாதிரி. இப்போ இந்த நேரம் 35 கிராத் 35 பாகை வெயில். ஆனால் டுக்கு டுக்கு ட்ரெயினில் போகிறதும் நல்லா இருக்குது. ஸ்ரீலங்காவில் போன மாதிரி இருக்குது. என்ன நல்ல வடிவாக இருக்குது பாருங்க. அந்த வீடியோ எடுக்கிறோம். சரியா? பார்த்தீங்களா? இதில் வந்து 25 டூனல் இதுக்குள்ள இருக்குன்னு சொன்னது. என்ன காடு 25 டூனல் இல்லை இருக்கு. 25 டூனல் 13. சரி, உங்களை இந்த ஒரு டூனலையாச்சும் நான் வழியால் வந்து நின்று எடுத்துட்டேன். சரியா? இது அந்த ஸ்ரீலங்காவில் நுவரேலியாவில் போகிற மாதிரி இந்த மேலே மலைகள் இந்த தெரியுதா? இவ்விடம் கொஞ்சம் குளிர்மையாக இருக்குது. அங்காலேயும் ட்ரெயின் போகுது பார்த்தீங்களா? ஒரு ட்ரெயின் போகுது, ஒரு ட்ரெயின் வருது. இறங்க வேண்டிய இடம் வந்துட்டு எல்லாரும் இறங்குறோம். இதான் அந்த இடம். சோலாரா என்னோட வாசிங்க. வாங்க
ஓலா அந்த பக்கத்தால் நடக்கட்டான் வாங்க. சின்ன குழந்தையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இந்த நாங்கள் ஏறி வந்த ரெயின் அங்கே நின்று எடுக்கிறோம். இறங்கி ஒரு ஐஸ்கிரீமும் ஒரு தண்ணி போத்தலும் வாங்கி போட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன். இது ஒரு பழைய சர்ச், கிட்டத்தட்ட 600 வருஷங்களாமாம். கிட்ட போய் எடுத்து காட்டையில் உள்ளுக்குள்ளே, அதனால் இதில் வச்சு காட்டி போட்டு போகிறோம். சரியா? டெலிஃபோனுக்கு சார்ஜ் குறைஞ்சிட்டு. இந்த பாருங்கோ, இந்த தெரியல இதில் வீடியோவில் விளங்கல. 1561 450 வருஷம். எனக்கு 650 போயிடுச்சு. 450. இது ஒரு பழைய கிராமம் மாதிரி ஒன்று தான். இதெல்லாம் சுற்றி சரியான வெயிலான இதுக்கு நல்ல இதாக இருக்குது. நல்ல இயற்கை காற்று வருது. சரியா? கார்கள் குறுக்கு முறுக்க வருது. இந்த இத்தாலியில் ஃப்ளோரன்ஸ் அதுக்கு போன மாதிரி அந்த பழைய ஆனால் நல்ல வடிவான இடங்கள் அங்காளி எல்லாமே இருக்குது. அந்த இப்போ இதால் தான் இப்படி ரெயினில் அந்த இப்படி வந்த நாங்கள் இந்த ரெயின் அந்த சின்ன தண்டவாளம் மாதிரி போகுது பார்த்தீங்களா? வந்து வெயிலத்துக்கு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த சர்ச் தெரியுது, நான் காட்டினேன் அந்த மேலே. அவள் அந்த மஞ்சள் குடியை விரிச்சிட்டான்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அவள் பக்கத்தை வந்துடணும். சரியா? அப்போ ட்ரெயினும் வர போகுது. ட்ராம் இது மெட்டது. நாங்கள் முதல் மெட்டது ட்ரெயினில் இருந்தாங்க, இப்போ ட்ராமில் வரப்போ ட்ராமோ இன்னவோ உண்டு. அந்த குடைக்கில் நான் நின்றார் படம் எடுப்பேன் பாருங்க. வா Good. நீங்க பயப்படுத்தினா நானே நண்டு போறோம் அங்கால அப்புறம் விழுந்துட்டாலும் வந்து பயம். அந்த சேச்சி தான் போனாங்க. இந்த தெரியுதா அதுல? இது வந்து சுவிஸ் மாதிரி மலைகள் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா? சின்ன சின்ன வீடுகள், தோட்டங்கள். எனக்கு இப்படி இந்த கிராமங்கள் போய் பார்க்குறதாண்டா நல்லா பிடிக்கும். குதிரைகள் எல்லாம் நிற்கிது பார்த்தீங்க. நினைக்கிறேன் இது வாய்க்கால் உண்டு. ஆனால் தண்ணி வற்றி போயிட்டு. இங்கே நிறைய தேசிக்க தோட்டங்க, அதெல்லாம் நிறைய தோட்டம். எனக்கு இப்படி தோட்டங்கள் பார்க்க விருப்பம். பார்த்தீங்களா தோட்டத்தை பாருங்க. அழகண்டா அழகு. அப்படி அழகு பார்த்தீங்களா?
தோட்டம் தான் புரியுதா? அங்கால ரோட்டு செம்பரத்தம்பூ இந்த மற்ற ரெயின் ஒன்று வருது பாருங்க. இந்த வாழை மரத்தை பாருங்க. Keep going, Lanzarote, baby. பாருங்க என்ன சுவிஸ் கொடி போட்டிருக்கிறோம். சுவிஸ் கொடியும் வச்சுக்கிறது மேலே. சுவிஸ் கொடியும் வச்சிருக்கு. ஸோ இது நல்ல வியூ உண்டு. இங்கால ரெஸ்டாரண்ட். இந்த ரெயினில் நாங்கள் போகிறோம். அங்கால கடல். வா எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா? நல்ல வடிவாக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் சரியான ஆக்கள் கூட இந்த கடற்கரையில் என்ன, ஆனால் நல்ல வடிவாக இருக்கு. எல்லாத்தையும் பார்த்து ரசிங்கோ. ஏண்டா இந்த பாதையால் அப்புறம் திரும்பி வர மாட்டோம். இப்போ போயக்கே ரசித்து கொண்டு போயிடணும். நாங்கள் ரங்கபுரம் ஏறுறதுக்கு வந்து எல்லாரும் வரிசையில் நிற்கினோம். இது ஒரு சர்ச் ஒன்று இருக்குங்க பாருங்க. இது ஒரு அந்த பழைய இடம் மாதிரி ஒரு ஏரியா தான் இது. ஒரு பழைய கிராமம் உண்டு. இப்போ ஒன்று காட்ட போகிறோம். அணிஞ்சு பாருங்க. இந்த பூமரம் எந்த பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? ஒளியாண்டரா? என்ன பேர்? ஒளியாண்டர். ஒரு சின்ன மரம் என்ன விளையாண்டு தெரியுமா சுவிஸில்? இது எந்த பெரிய மரம் உண்டு பாருங்க. இதெல்லாம் எங்களோட ஊர்லேயும் சும்மா வளர்றதான். சும்மா இருக்கேக்கா அதுன்ற யாருமே தெரியாது. நாங்கள் காசு கொடுத்து வாங்கினா தான் தெரியும். உங்களுக்கு இப்போ இன்னும் ஒன்று காட்ட போகிறேன். கடதாசி பூ மரம் விஞ்சி வேறுங்க. எந்த பெரிய மரமாக இருக்குதுண்ட. வா, இன்னும் ஒன்று காட்ட போகிறேன். நீங்கள் வேறுங்க. தேசிக்காய் கிட்ட கொசி. இது வந்து தோடங்காயா இல்லை நேர இதுக்குள்ள ஒரு கடையில் இங்கே வந்து ஆரஞ்சு வந்து 1 கிலோ 1.60 ஜூரோ. அதெல்லாம் மெலிவு. ஏண்டா இங்கே இருந்தால் என்ன கூட ஸ்பானியன் ஆரஞ்சு எல்லாம் பாடுறாங்க. இப்போ உங்களுக்கு கொண்டு காட்ட போகிறேன். பப்பாசி பழம் தண்டடன் வேண்டி கொண்டு போனால் ஹோட்டலில் கொண்டு வெட்டி சாப்பிடலாம். யா, The Beach House Mallorca. இந்த மரம் பூமரம் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? ஸ்ரீலங்காவில் இருக்கும் இந்த பள்ளிக்கூட வாசல் இல்லை. எனக்கு இதோட பேர் தெரியாது. நல்ல வடிவாக இருக்குது பார்த்தீங்களா? நான் நினச்சேன் பிளாஸ்டிக் ஆக்குமெண்டு, ஆனால் அது ஒரிஜினல். இஞ்சி பூ வாடி இருக்குது பார்த்தீங்களா? அதிலே கண்டுபிடிக்கலாம். விற்கக்கூடாது இல்லையே. ஒரு கடை வாசலில் வச்சுருக்கேன். அங்கால கடல்.
இங்கே வந்து உடுப்புகள் விலை கூட. வெள்ளை உடுப்பை பார்க்க ஆசையாக இருக்குது. எனக்கு வெள்ளை உடுப்பு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இதில் ஒரு ஒரேஞ்ச் ஜூஸ் வந்து வாங்கி குடிக்க போகிறோம். என்னென்று பேரை கேட்டு பார்ப்போம். என்னதுக்கு பேரக்கா பணிஞ்சு எல்லாம் எழுதி வச்சிருக்கணும். என்ன அதுக்கு ஒரேஞ்ச் ஜூஸை காணையில் காணாட்டி என்ன இந்த அதுக்கு ஒரேஞ்ச் பழம் இதை காட்டி கேட்போம். இதை புளிஞ்சுதாரு சொல்லி எல்லாம் இருக்குது இங்கே. நாங்கள் வந்து மேலும் வந்து லுக்சம்பர்க்லேருந்து வந்தவையா. நல்ல பிள்ளைகள் ஒரு ஆக்கள். எனக்கு ஒரு விசுக்கி கொண்டே இருந்தேன். புக் சாத்தியா தேங்க்யூஷன். என்னோட ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறாராம். என்ன நிற்கட்டுமாமா. நல்ல பிள்ளைகளும் இருக்குது. என்ன பிடிச்சிருக்கு போல இருக்குது. கருப்புன்ற இது ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த நாங்கள். சாப்பாட்டை பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்தியன் ஃபுட். இது வந்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் இந்த அட்ரஸ் உங்களுக்கு போடுவேன். சின்ன கடையாக தான் இருக்குது. சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம் அப்படி இருக்குண்டு. இது வந்து பாகிஸ்தான் ஆக்கள்ட ரெஸ்டாரண்ட். வந்து இந்த சிக்கன் விங்ஸ் எடுத்துனாங்க. அதோட இந்த சோஸ் தந்தவேல் சாப்பிட்டு பார்ப்போம். ஒரு சிக்கன் பிரியாணி எடுத்த நாங்கள். பிறகு இது வந்து கார்லிக் நான் உள்ளி நான் எடுத்த நாங்கள். அது வந்து என்ன அது இல்லை அவசரம் வந்து இது ஆட்டிறைச்சி கறி. முதல் சாப்பிட்டதே டேஸ்ட்டாக இருந்தது. அதனால் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும் போல் தெரியுது. நான் வந்து சரியில்லை. இந்த நாள் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நல்ல உரைப்பாக இந்த உள்ளியெல்லாம் அந்த உரைப்புத்தன்மை விளங்குது. இந்த சோஸ் வந்து இது வந்து மேங்கோ ஊறுகான்னு நினைக்கிறேன். அது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. பிரியாணி சூப்பராக இருந்தது. இனி அட்ரஸ் போடுவேன். இனி நீங்களும் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். அட்ரஸ் நான் இதில் இருக்குது. அதை எடுத்து போடுறேன். சரியா? ரெஸ்டாரண்ட் வந்து சீப்பாக தான் வந்தது. நாங்கள் இவ்வளோ எடுத்து நாங்கள் 44 ரூபா 55 தான் வந்தது. நல்ல சாப்பாடு. நீங்களும் வந்து சாப்பிடலாம். இந்த அவங்க அட்ரஸ் போட்டுருக்குது. வழியாக பாருங்கோ. ஓகே, அப்படியே நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறோம். இங்கே பாருங்க, வாழ்க்கையில் இப்படி வேற்றதே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ வைக்க ஐயோ பஸ் வலிக்கிட்டு. நாங்கள் அந்த ஹோட்டலுக்கு போகிறோம். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.